ஹலோ கைஸ், இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட பர்த்டே. அதனால தான் இப்படி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். மற்றவங்களோட பர்த்டேக்கெலாம் இப்படி ட்ரெஸ் பண்ணதுன்னா நான் இவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால தான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். இவன் தான் என் ஃப்ரெண்டு. அப்புறம் நான் ஸ்கேட்ஸை போட்டு இவனுக்கு இந்த சைக்கிளை கொடுத்துட்டு ஊர்வலமாக போய் ஸ்வீட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டான். முதல் சாக்லேட்டை நமக்கு தான் தந்தான். நமக்கு ஒரு சாக்லேட்டு கிடச்சிது. அடுத்து கபிலுக்கு தந்துட்டு பிரகத்துக்கு தந்தான். அடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுன்னு அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் தான் அபினவ் அண்ணா இருக்காங்க ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அங்கே போய் பார்த்தா மொக்கை தான் வாங்கினோம். சரி, மொக்கை வாங்கிட்டு போய் ராமா வீட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு ராமாவுக்கு ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்து குரு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு போயிட்டுருக்கோம். முதல்ல குரு கொடுத்துட்டு அடுத்து அவங்க அக்கா கொடுத்தோம். அடுத்து குருவோட அம்மா கொடுத்துட்டு கடைசியாக குருவோட ரிலேட்டிவ் ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு வரும்போது ஒரு 50 ரூபா வசூல் கிடச்சிது. 50 ரூபா நமக்கே. அடுத்து தர்ஷா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு நாய் இருந்தது. அதனால் தலை ஓடி வந்துட்டோம். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், கடிச்சு வச்சுருக்கோம். எங்களை பார்த்தோன்னே அப்படி ஓடி வருது கடிக்க. அடுத்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற கடைக்கார அண்ணாச்சிக்கிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு அப்புறம் மேலே தேவாதித்யா ஆதி அவங்கக்கிட்ட கொடுக்கலான்னு போனால் அவங்க 2 பேர் இல்லைன்னு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். அப்படின்னு பார்த்தா அங்கே கௌரி பாட்டி இருந்தாங்க, விச் இஸ் அபினவ் அண்ணாவோட பாட்டி. அவங்கக்கிட்டேயும் கொடுத்துட்டு சாந்தி பாட்டிக்கிட்டேயும் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஹலோ கைஸ், இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட பர்த்டே. அதனால தான் இப்படி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். மற்றவங்களோட பர்த்டேக்கெலாம் இப்படி ட்ரெஸ் பண்ணதுன்னா நான் இவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால தான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். இவன் தான் என் ஃப்ரெண்டு. அப்புறம் நான் ஸ்கேட்ஸை போட்டு இவனுக்கு இந்த சைக்கிளை கொடுத்துட்டு ஊர்வலமாக போய் ஸ்வீட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டான். முதல் சாக்லேட்டை நமக்கு தான் தந்தான். நமக்கு ஒரு சாக்லேட்டு கிடச்சிது. அடுத்து கபிலுக்கு தந்துட்டு பிரகத்துக்கு தந்தான். அடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுன்னு அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் தான் அபினவ் அண்ணா இருக்காங்க ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அங்கே போய் பார்த்தா மொக்கை தான் வாங்கினோம். சரி, மொக்கை வாங்கிட்டு போய் ராமா வீட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு ராமாவுக்கு ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்து குரு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு போயிட்டுருக்கோம். முதல்ல குரு கொடுத்துட்டு அடுத்து அவங்க அக்கா கொடுத்தோம். அடுத்து குருவோட அம்மா கொடுத்துட்டு கடைசியாக குருவோட ரிலேட்டிவ் ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களுக்கும்